Hello friends, welcome back to Babies Insta. இன்னைக்கு நம்மளோட வீடியோல healthy as well as ஈஸியா பண்ணக்கூடிய 5 tiffen recipes தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லா மாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Day 1க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது ரவா ஊத்தப்பம். ரவா ஊத்தப்பம் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரவா, 1 ஸ்பூன் ஆஃப் ரைஸ் flour, அது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்து ரேண்டமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சரை அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. ரவா மிக்சர் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு தக்காளி, ஒரு கேரட், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கட் பண்ண வெஜ்ஜீஸ் எல்லாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரவா மிக்சரை பார்க்கலாம். அது கர்டெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வந்திருக்கும். அது கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டர் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. தென் தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கீ ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை லைட்டாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆஃப்டர் 1 மினிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க டாப்பிங்ஸை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தென் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு அதே மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவா ஊத்தப்பம் ரெடி. நான் இந்த ரவா ஊத்தப்பத்தை பீஸா மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஆரவ் கண்டிப்பாக சாப்பிட்ருவான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ கெச்சப் அண்ட் குக்கும்பர் கொடுக்கலாம். Day 2க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது வெஜ் ஆம்லேட்.
இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி வெஜ்ஜீஸ் வேணாலும் உங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது கண்டிப்பாக உங்களோட கிட்ஸோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேனில் ஃபர்ஸ்ட் பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் நல்லா சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணி அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட ஷ்ரெட்டட் பொட்டேட்டோ அண்ட் ஷ்ரெட்டட் கேரட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை மணம் மாறுற வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக அதில் கொஞ்சம் பட்டர் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது நம்மளோட ஆம்லேட்டுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தென் ஒரு பவுலில் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க வெஜ் மிக்ஸை ஆட் பண்ணி அது முட்டையோட நல்லா பிளெண்ட் ஆகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் தவாவில் பட்டர் மெல்ட் பண்ணி பட்டர் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணியிருக்க எக் மிக்சரை அதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இதை மூடி வச்சு ஒரு 2 minutes குக் பண்ணுங்கள். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைடும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. Yummy and tasty veg omelette ready. கிட்ஸோட டயட்டில் டெய்லி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி நான் மறக்காமல் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஆரவுக்கு கொடுத்துருவேன். ஸோ டுடே வெஜ் ஆம்லேட் கூட ஆப்பிள் தான் ஆரவ் கொண்டு போக போகிறோம். அது கூட டேட் சிரப் கொடுக்க போகிறேன். டே 3க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது நம்ம தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் இட்லி அண்ட் சாம்பார் தான். இதோட ரெசிபி எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணல. இட்லியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கொடுத்தா ஆரவ் ஈஸியாக சாப்பிட்ருவான். ஸோ இட்லி கூட நான் அவனுக்கு கொடுத்தது மேங்கோ. ஸோ டே 3 ரெசிபி இட்லி வித் சாம்பார் அண்ட் மேங்கோ ஃப்ரூட்.
இப்போ டே 4 என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். டே 4க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது ஆலு பராத்தா. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இதில் நல்லா சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணி அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தென் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் காஷ்மீரி சில்லி இது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட குக் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ண பட்டாணி, குக் பண்ணி ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக தேவையான அளவு சால்ட் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலு பராத்தாக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிருச்சு. ஆலு பராத்தா பண்ணுறதுக்கு நைட் உள்ள சப்பாத்தி டவ் கொஞ்சம் ஆல்ரெடி நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து உருட்டி அதை அஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க டவ்வோட சென்டரில் வச்சு அதை நல்லா இதை மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எகைன் அந்த மாவை நல்லா உருட்டி திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த தடவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது மசாலா இப்படி வெளியில் தெரியுது அப்படின்னா அது மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ளவர் தூவி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது கவர் ஆகிடும். இப்போ தவால கீ நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க பராத்தாவை மெதுவாக எடுத்து போட்டு அது மேலே நல்லா கீயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா 2 சைடும் 2 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தா நம்ம ஆலு பராத்தா ரெடி. இது கூட கொஞ்சம் கட் பண்ண கிரேப்ஸும் ஆட் பண்ணப்போ டே 4ஓட டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டே
5க்கு நான் பண்ணது கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்டஃப்ட் பிரெட் டோஸ்ட் தான். இன்றைக்கி நான் பண்ணது பனானா ஸ்டஃப்ட் பிரெட் டோஸ்ட். பனானாவுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட்டோட இந்த 4 கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை இப்படி ரவுண்டாக கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை இதை மாதிரி சர்ஃபேஸ் ஃப்ளாட்டான பாத்திரம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை தின்னாக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சப்பாத்தி கட்டையும் யூஸ் பண்ணி ப்ரெட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தின் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் மேலே ஜாம் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஜாம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது மிக்சட் ஃப்ரூட் ஜாம். ஜாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதை மாதிரி நல்லா ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது டாப் லேயர் ப்ரெட்டை அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா உங்கள் ஃபிங்கர் வச்சு ஜென்டிலாக எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டோட கார்னர்ஸை சீல் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா சைடும் ஜென்டிலாக ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா சீல் ஆகிடும். இனி பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் லைட்டாக பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு பட்டர் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அதில் போட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பனானா ஸ்டஃப்ட் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி as well as ஹெல்த்தியும் கூட. ஆரவோட ஃபேவரட் ஃப்ரூட் ஆப்பிள்ங்கிறதுனால டே 5க்கும் நான் ஆப்பிள் தான் ரிப்பீட் பண்ணேன். ஆப்பிள் கூட டேட் சிரப்பும் கொடுத்து விட்டேன். ஸோ டே 5யோட ரெசிபி பனானா ஸ்டஃப்ட் பிரெட் டோஸ்ட் வித் ஆப்பிள் அண்ட் டேட் சிரப். ஸோ மை டியர் மாம்ஸ், இதுதான் ஆரவோட இந்த வீக்குக்கான டிஃபன் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி ரெசிபிஸ் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நியூ வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.